வணக்கம். போன வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஏடி கண்டிஷன் பட்டா மற்றும் நில ஒப்படை பட்டா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில விதிகள் மட்டும் மாறும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏடி கண்டிஷன் பட்டா அப்படிங்கிறது வட்ட ஆதி திராவிடர் நலன் தாசில்தார் அவர்கள் வீட்டு மனைகள் இல்லாத பழங்குடியினர் ஆதி திராவிடர் மக்களுக்கு அவங்க இருக்கிற கிராமத்திலேயே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் புறம்போக்கு நிலத்தில் மனைகளாக பிரித்து அம்மக்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வாழ்கிற இடத்துக்கு பக்கத்தில் மனைகளோ நிலங்களோ இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கும் பட்சத்தில் தனியாரிடம் உள்ள நிலத்தை ஆதி திராவிடர் நலத்துறை கிரையம் வாங்கி பழங்குடியின ஆதி திராவிட மக்களுக்கு மனைகளாக பிரித்து கொடுத்தாங்க. பொதுவாகவே இந்த வகை பட்டா மேக்சிமம் மேனுவலாக தான் இருக்கும். பெண்கள் பேரில் தான் இந்த வகை பட்டா வழங்கிட்டும் வந்தாங்க. ஆனால் இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸு பார்த்தா இந்த வகை பட்டாவை வேறு யாருக்கும் விற்க முடியாது. அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினரை தவிர வெளிய சமூகத்தினர் யாருக்கும் விற்கவோ வாங்கவோ முடியாது. இது கவர்மெண்ட்டோட முக்கியமான கண்டிஷனாக பார்க்கப்படுது. அடுத்து நில ஒப்படை பட்டா கிட்டத்தட்ட ஏடி கண்டிஷன் பட்டா மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா மனைகள் விவசாய நிலங்கள் கவர்மெண்ட்டே இலவசமாக ஒப்படைப்பாங்க. யாருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ரொம்பவும் நலிவுற்றவர்கள், இவர்களை பார்த்து தான் கவர்மெண்ட் இந்த வகை பட்டா தருவாங்க. இதுலேயும் ஏடி கண்டிஷனில் குறிப்பிட்டது போலவே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இந்த வகை மனைகளை நம்ம விற்க முடியாது. இதை தான் நில ஒப்படை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 வகை பட்டாவை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது சேலம் ஆராதனா சிட்டி டெவலப்பர்ஸ். தேங்க்யூ.